Hello everyone, welcome back to our channel. So இந்த வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகேவா இந்த புதுசா ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது ரிலேட்டடா क्वेश्चन கொடுங்க, டெஸ்ட்ல அதை இன்க்ளூட் பண்ணுங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது என்னன்னே புரியல. ஓகேவா, ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல கூட ஒரு பையன் வந்து போட்டு வச்சிருந்தான். என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு புது செக்ஷன், நான் கூட சும்மா ஏதாச்சும் ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுல வந்து நியூ செக்ஷன் வில் பி ஆடட் ஃபார் நீட் யூஜி அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அப்போதைக்கு கூட நான் ஓகே நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அப்புறம் மற்ற ஒர்க்லாம் பிஸியாக இருந்ததுனால நான் வந்து அன்னைக்கு விட்டுட்டேன். அடுத்த நாள்ல இருந்து பார்த்தேன்னா நான் எல்லா வெப்சைட்ல பார்த்துட்டு வரல, நம்மளுக்கு தான் கொஞ்சம் லேட்டாக வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஒரு வெப்சைட்டாக பார்த்துட்டேன். ஓகேவா, நீட் யூஜி பேசிக்கலி இங்கே தான் நம்மளுக்கு வந்து மெயினாக எல்லாமே வரும். ஓகேவா, இதை விட்டோன்னா நம்மளுக்கு வந்து neet.nta.inc ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டில் தான் நம்மளுக்கு மெயினாக எல்லா விஷயங்களும் வரும். ஸோ என்எம்சி தான் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க சரியா. ஈவன் நம்மளோட சிலபஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிலபஸில் என்னென்ன சேஞ்ச் நடந்துச்சு ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் வரும். நானும் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தான் வர மாட்டேங்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரிஞ்சுது, ஓகே ஃபைனலாக ஒரு லிங்க் கிடச்சிருச்சு. அது என்ன அப்படின்னா இந்த ஏஎன்ஐன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா, இந்த ஏஎன்ஐ வெப்சைட்டோட லிங்க்கில் தான் இது என்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா ஜனவரி 19 இது பப்ளிஷ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் 21 இதுக்கு வீடியோ போட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஓகேவா, ஸோ ஃபைனலாக அந்த பையன் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவில் நான் அனுப்பி விட்டுருக்கான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நீட்டு ஓகேவா. ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து நம்ம எழுதுனா தான் நம்மளால ஏதாச்சும் மெடிக்கல் இல்லைன்னா டென்டல் காலேஜ்க்கு போக முடியும். கரெக்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எஸ்எல்ல நம்ம எழுதுற இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பட் பிஃபோர் யூ டைவ் இன் டு டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல பார்த்துக்கோங்க. ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கறதுக்காக நீங்களும் வந்திருப்பீங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ரெடியூஸ்டு சிலபஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் சிலபஸில் முன்னாடி வந்து 97 லெசன்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்பர் ஆஃப் லெசன்ஸை குறைச்சி 79 மாற்றிருக்காங்க. ஓகேவா, 97 79 ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரியும். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 சாப்டர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிலேருந்து ரிமூவ் ஆயிருக்குது. இதனால இதனால என்னன்னா கண்டென்ட் வந்து கம்மியாயிருச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் ஓகேவா, அதாவது நீங்கள் 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ எடுக்காம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் உங்கள் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஒன்று கிளியர் பண்ணணும். இது வந்து முன்னாடியே வந்துச்சு. ஓகேவா, இதுல இவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் கேன் நவ் பி டாக்டர் டூல் இல்லையா, டூன்னு வரணும். ஓகே, now non-biology students who have completed the class 12th with physics chemistry maths as their core subject. so main subject வந்து இதுவா இருக்குது, நான் வந்து பயாலஜி எடுக்கல அப்படினாலும் நீங்க டாக்டர் ஆகலாம். ஸோ ஓகேவா. ஸோ என்எம்சி ரீசென்ட்லி ரிலாக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா ஃபார் நீட். ஸோ இயர்லியர் ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இந்த எக்ஸாம்ல எழுதக்கூடாது, பட் இப்போ எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க பயாலஜி இங்கே இருக்கு. ஓகேவா, பயாலஜி பயோடெக்னாலஜி இந்த ரெண்டு சப்ஜெக்டை தனியாக சரிங்களா இந்த பேப்பரை பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேவியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயினாக தமிழ் இருக்காது. ஓகேவா, அப்போ அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் தமிழுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி மெயின். ஸோ நான் பயாலஜியை படிக்கல சார் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயாலஜிலேயோ பயோடெக்னாலஜியில் தனியாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதி நீங்கள் போய்க்கலாம். இது வந்து என்எம்சி கொடுத்தது தான். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த இடத்துல போல்டு பண்ணி வச்சிருக்கான், இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நியூ செக்ஷன் ஆன் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி, கெட் ரெடி டு ஷோகேஸ் யுவர் எத்திக்கல் காம்பஸ். நீட் 2024 இன்ட்ரடியூஸ் அ நியூ செக்ஷன் ஆன் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் இன் மெடிக்கல் பிராக்டிஸ். ஸோ எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி இதை பற்றி மெடிக்கல் ப்ராக்டிஸில் இது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, இதை பற்றின நாங்கள் டெஸ்ட் எடுக்க போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது நம்ம 11th 12th சிலபஸ்லேயே கிடையாது. ஓகேவா, 11th 12th சிலபஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கேள்வியில கேட்கறது வந்து எந்த விதத்தை சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எத்திக்கலே கிடையாது, இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தேன்னா ஒரு சில என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசுறப்ப தெரிஞ்சது இந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் இன் மெடிக்கல் ப்ராக்டிஸ்ங்கிறது ஒரு பேப்பரா வருது காலேஜ்ல. சரிங்களா,
அப்போ மேபி இது நீட் பிஜிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பற்றி பேசியிருக்கலாம். ஓகேவா, நீட் யூஜிக்கு இது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, என்னைய பொறுத்திருக்க வரைக்கும். சப்போஸ் ஃபர்தராக இல்லை சார் நாங்கள் கேள்வி கேட்க தான் போகிறோம் அப்படின்னா அப்டேட் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் பயப்பட வேண்டாம். இது பற்றி ஓகேவா என்எம்சியோ ஏதாச்சும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்கேயுமே வரல. ஸோ இது ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிச்சு விட்டது. அதை வந்து ஒரு சில சேனல் ஆரம்பித்து அடுத்து அப்படியே ஒரு வரிசையாக ஒரு 10-15 சேனல் நானும் பார்த்துட்டேன். ஸோ இது வரைக்கும் அது அஃபிஷியல் எதுவுமே கிடையாது. அதனால் இதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக வந்தால் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து நீட் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ்ல தான் இந்த பேப்பரே வருது. ஸோ மேபி இது நீட் பிஜிக்கானதாக இருக்கும். இவங்க நீட் யூஜியில் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ரிமைன் கன்சிஸ்டன்ட் வைல் த சிலபஸ் அண்ட் ஒன் செக்ஷன் மே ஹேவ் சேஞ்ச். அந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோ, சரியா? சேஞ்ச் நடக்கலாம். So you will still face 180 multiple choice question across physics, chemistry and biology carrying 4 mark. Remember the key to success lies in mastering the fundamental of each subject. So இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு செக்ஷன்ல மட்டும் சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ என்ன செக்ஷன்னா இதுக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு பதிலாக இனிமேல் 45 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல உண்மை இல்லை பொய்யா இல்லை அஃபிஷியலாங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீ 200 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணு. எங்கே சார் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா எய்மர்ஸ் ஆப்பில், சரிங்களா? போயிட்டு ப்ளே ஸ்டோரில் எய்மர்ஸ் ஆப்னு இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, A2Kங்கிற சிம்பிள் இருக்கும் அதுக்குள்ளார. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அந்த டெஸ்ட்டை தாராளமாக நீ கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வேற என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது நான் சொல்லிடுறேன். லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட். Inclusivity takes center stage with NEET 2024 offering question paper in multiple languages. So நிறைய languagesல question paper வரப்போகுது. This provides greater accessibility to diverse candidate and break down the language barrier. So தமிழ்ல question paper வருது நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டையை குழப்பறதுக்காக கொண்டு வந்த விஷயம். அது வந்து நீட் யூஜிக்கா பிஜிக்காங்கிறது அவங்களுக்கே டவுட்னு நினைக்கிறேன். டை பிரேக்கர் ரூல்ஸில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா no more fretting about age or application number. ஸோ முன்னாடி வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர், ஓகேவா, ஷோ ஆஃப் கேஸ் நினைக்கிறேன். ஓகேவா, அவங்க 2 பேர் வந்து 2020 வந்து நீட்ல சேம் மார்க் எடுத்தாங்க. 720 எடுத்தாங்க. அப்போதைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஷோ ஆஃப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கும் ஆகாங்ஷா நினைக்கிறேன். ஓகேவா, அவங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா ஏஜ் கேட்டகரி, இவர் வந்து வயசு அதிகம். அப்புறம் ஒரு சில டைம் என்ன பண்ணாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்க அப்ளிகேஷன் நம்பர் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ரேங்கிங் கொடுப்போம், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா டை பிரேக், அதாவது 2-3 பேருக்கு ஒரே மார்க் வருதுன்னா நாங்கள் எதை பேஸ் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னா பயாலஜி ஸ்கோர் யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு நல்ல ரேங்க் கொடுப்போம். ஓகேவா, அதிகமான ரேங்க்னா நீங்க பாட்டுக்கு 1 கம்பேர் பண்றப்ப 100 வந்து அதிகமான ரேங்க். ஸோ அப்படி நான் சொல்லுவேன். ஓகேவா, தப்பா புரிஞ்சுக்காத. நல்ல ரேங்க்னா என்ன 1. ஓகேவா, இப்போ 2 பேர் 720 இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த கேஸ்ல 1 பண்ண முடியாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூல் இருக்கும், சரிங்களா? ஏன்னா 720 2 பேர் பயாலஜிலையும் சேம் மார்க் தான். ஓகே, அப்போ டை பிரேக் ஆகுது. லெட் மீ சே 2 பேர் வந்து 710 எடுத்திருக்காங்க. ஒருத்தவங்க பயாலஜியில் 360 எடுத்திருக்காங்க, இன்னொருத்தவங்க பயாலஜியில் 356 மார்க் தான் எடுத்திருக்காங்கன்னா யார் அதிக மார்க்கோ டோட்டல் மார்க் 2 பேருக்கு ஈக்குவல். ஆனால் யார் பயாலஜியில் அதிகமோ அவங்களுக்கு தான் நல்ல ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் பயாலஜி நல்லபடியாக படிச்சுக்கோ. பயாலஜிக்கு மெட்டீரியல் நான் கூடிய சீக்கிரம் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மாஸ்டர் த ரிவைஸ்டு நீட் சிலபஸ், ஓகே புக் காம்ப்ளிமெண்ட்ரி நான் ஒன்லி ஷூர் இன்னர் டாக்டர் வித் ஆஸ்வெல். ஸோ இவங்க வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணும்னா இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் இருக்குது, அதை பார்த்து படிக்கிறீங்கன்னா கூட படிச்சுக்கோ. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. 100% ஆன் டு தி சப்ளிமெண்ட் கவர். இது வந்து ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் அவங்கள பற்றி. ஓகேவா, இது ஃபுல்லாக ஆஸ்வெலோட அட்வர்டைஸ்மெண்ட். பூஸ்ட் யுவர் எக்ஸாம் ரெடினஸ். ஓகே, ஸோ கிராப் யுவர் காப்பி டுடே. இல்லை ஒரு வேலை இந்த பாரு அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்க்ளைமர் வேறு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ. ஒரு வேலை என்னவா இருக்கலாம்னா மேபி ஆஸ்வெல் வந்து புதுசாக ஓகேவா அவங்க புக்கில் இந்த கேட்டகரி இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அந்த கேட்டகரியை பப்ளிஷ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிகல் போட்டிருக்கலாம். ஓகேவா, என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இதை பற்றி நான் இன்னும் சரி என்னதான் இருக்குது இந்த வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணணும்னு பார்த்தா எனக்கு வந்தது இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் மட்டும்தான். ஓகேவா, மற்றபடி ப்ராப்பரான ஒரு இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ எனக்கு வந்தது ஃபுல்லாக யூடியூப் வீடியோஸ் தான். ஸோ இந்த கீழே போனீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் இவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. நானும் ஒரு வீடியோவை பார்க்குறேன். எங்கேயாச்சும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களான்னா அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்லலை. ஓகேவா,
ஸோ மெடிக்கல் எத்திக்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. மெடிக்கல் எத்திக்ஸ் வந்து காலேஜில் படிக்கிற ஒரு பிரான்ச்சு, சரிங்களா. Medical ethics is applied branch which analyze the practice of clinical medicine and related scientific research. Medical ethics is based on set of values that professionals can refer to in the case of any confusion or conflict. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனாட்டமி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜில் போனால் தான் படிப்பீங்க. ஸோ மேபி இது வந்து நீட் பிஜிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நீட் யூஜியில் போட்டு குழப்பி விட்டாங்களோ என்னமோ. ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை பற்றி பயப்பட வேண்டாம். நீ பாட்டுக்கு உன் படிப்பு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. சிலபஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வீடியோ அவைலபிளாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா கிராஷ் கோர்ஸ் இருக்குது, மெயின் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குன்னா மெயின் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. மெட்டீரியல்ஸ் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோ, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? தயவுசெய்து நல்லபடியாக படி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.